வாரணாசி அயோத்தியா பயணம் 8வது பகுதி. விமான பயணத்தை பற்றிய என்னுடைய முந்தைய பகுதியின் தொடர்ச்சி இப்பொழுது நான் சொல்கிறேன். நாம் போய் நம் இருக்கையில் அமர்ந்தவுடன் நமக்கு மேலே இருக்கும் கேபின் லக்கேஜ் வைக்கும் இடத்தில் நம்முடைய லக்கேஜை வைத்து விடலாம். அதை மூடிவிடுவார்கள். எனவே மிகுந்த அவசியமான பொருட்களை, மருந்து போன்றவற்றை கைப்பையில் வைத்துக் கொள்வது நல்லது. தேவைப்பட்டால் அதை திறந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் விமானம் புறப்படும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அந்த கேபின் லக்கேஜ் வைக்கும் இடம் மூடப்பட்டிருக்கும். முன்னதாக தீர்மானம் செய்து கொள்வது நல்லது. குடிக்கும் தண்ணீர் மட்டும் கேட்டால் கொடுப்பார்கள். விமானம் கிளம்பும் போது அறிவிப்புகள் வரும். பாதுகாப்பை பற்றிய விவரமும் தருவார்கள். உள்நாட்டு விமான பயணத்தில் ஃபோன் சார்ஜர் செய்வது, வீடியோ பார்ப்பது போன்றவை இருக்காது. விமான சத்தம் அதிகமாக இருந்து நமக்கு தேவை என்றால் காதில் பஞ்சு வைத்து கொள்ளலாம். ஃபோன்களை ஏர்போர்ட் மோடில் போடலாம் அல்லது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விடலாம். விமானம் மேலே ஏறிய பின் அவர்கள் சொன்ன பிறகு அதை ஆன் செய்து கொள்ளலாம். ஃபோனில் ஏதாவது டவுன்லோட் செய்து வைத்திருந்தால் நம் சொந்த ஹெட்ஃபோன் வைத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம். இருக்கையில் அமர்ந்தவுடன் பெல்ட் போட்டுக்கொள்வது முக்கியம். டர்புலன்ஸ் போன்றவை இருந்தால் அந்த நேரம் எழுந்து செல்ல வேண்டாம் என்று சொல்வார்கள். நம் இருக்கைக்கு மேலே சிறிய லைட் ஏசி ஸ்விட்ச் இருக்கும். இரவு நேரம் என்றால் பெரிய விளக்குகளை அணைத்து விடுவார்கள். சாப்பிட வேண்டும் என்றால் நம் முந்தைய இருக்கையில் பின்பகுதியில் ஒரு சிறிய டேபிள் இருக்கும். அதை நாம் ஓப்பன் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். விமானம் கிளம்பும் போதும் கீழே இறங்கும் போதும் நம் இருக்கையில் நேராக வைத்து கொள்ள வேண்டும். மற்ற நேரத்தில் சாய்வு வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இது பற்றிய அறிவிப்புகள் அவ்வப்பொழுது சொல்வார்கள். அதேபோல் சாப்பிடும் டேபிளையும் ஏறும்போதும் இறங்கும் போதும் அதற்குரிய இடத்தில் வைத்துவிட வேண்டும். பொதுவாக இடதுபுறம் 3 இருக்கையும் வலதுபுறம் 3 இருக்கையும் இருக்கும். சிறிய விமானங்களில் ஜன்னலோர இருக்கை பலரின் விருப்பமாகும். இதிலிருந்து வெளியே வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் சிறிது நேரம் வரைதான் தெரியும். அதன்பின் விமானம் 30,000 அடிக்கு மேல் பறக்கும். அப்போது ஒன்றுமே தெரியாது. மேகக்கூட்டங்கள் மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கும். ஊரிலிருந்து விமானம் மேலே கிளம்பும் பொழுதும் இறங்கும் பொழுதும் நாம் வியூஸ் பார்த்து கொள்ளலாம். நாம் மேகங்களுக்கு மேல் பறந்து கொண்டிருப்போம். 30,000 அடிக்கு மேல் பறந்து கொண்டிருக்கும் போது அந்த உணர்வே தெரியாமல் அமைதியாக சென்று கொண்டிருப்போம். இந்த காலத்தில் பாதுகாப்பு அதிகமாக பார்த்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பேர் உலகம் முழுவதும் பிரயாணம் செய்கிறார்கள். எனவே எந்தவித பயமுமின்றி விமான பயணம் மேற்கொள்ளலாம். அடுத்த பகுதியில் தொடர்கிறேன்.